சொல்லலாம். ஏன்னா ரோஹித் சர்மா போயிட்டாரு, விராட் கோலி போயிட்டாரு, ரவீந்திர ஜடேஜா போயிட்டாரு. நீ வந்து உன்னோட கேமுக்கு நீ ரஞ்சி டிராஃபில எல்லாம் ரன் அடிக்க முடியாது. இல்லப்பா, டிரான்சிஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்க அடிச்சு துவம்சம், எந்த டீமா இருந்தாலும் துவம்சம் பண்ணுவோம். பினிஷர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் மட்டும் தான் இருக்காரு. இங்கிலாந்து வந்து நம்ம வந்து லைட்டா எடுத்துக்க முடியாது. ஜாஃப்ரா ஆர்ச்சர் இஸ் பேக். கம்பேர்ட் டு அந்த சைடு கொஞ்சம் ஐ ஃபீல் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபில் சால்ட் செம்ம ஜோன்ல இருக்காரு. ஜாஸ் பட்லர் அப்போஸ் ட்ரெண்ட் ஆஃப் T20 கிரிக்கெட்டே மாத்திட்டாங்க. யுவராஜ் சிங் வந்து எனக்கு வந்து கண்ணை ஓபன் பண்ணி விட்டாரு. ரிங்கு சிங் அவரு வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல அந்த அளவுக்கு நினைச்ச அளவுக்கு போகல. இங்கிலாந்து ஸ்லைட்லி அஹெட் தென் இந்தியா தான் நான் சொல்லுவேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ப்ரிவ்யூ ஆஃப் T20 சீரீஸ். இந்தியா இங்கிலாந்து ஆட போறாங்க. ஒரு சுவாரஸ்யமான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சீரீஸா இருக்கும். 5 T20 ஆட போறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ஐ திங்க் லாஸ்ட் டைம் வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சீரீஸ் ஆடினது வந்து எனக்கு எப்போன்னு தெரியல. பட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ். இது பத்தி நம்மளோட பேசுறதுக்கு கேபி அருண் கார்த்திக் இணையறாரு. வணக்கம் கேபி. வணக்கம் யோமி. வணக்கம் மக்களே. சூப்பர், அப்படியே சாதுவா வணக்கம் வச்சிருக்காரு. பட் கேபி, ரெண்டு நல்ல டாப் டீம்ஸ், அதாவது நம்ம வந்து இந்தியா ஆப்வியஸ்லி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், சவுத் ஆப்பிரிக்காலையும் போய் நல்லா விளையாடி இருக்காங்க. ஒரு புது டீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரோஹித் சர்மா போயிட்டாரு, விராட் கோலி போயிட்டாரு, ரவீந்திர ஜடேஜா போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லப்பா, டிரான்சிஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்க அடிச்சு துவம்சம், எந்த டீமா இருந்தாலும் துவம்சம் பண்ணுவோம், எந்த கிரவுண்ட்லயும் துவம்சம் பண்ணுவோம் அப்படின்ட்டு சவுத் ஆப்பிரிக்காலையும் போய் செமையான ஒரு கலக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். பட் இப்போ வந்து இங்கிலாண்டை வந்து நம்ம வந்து லைட்டா எடுத்துக்க முடியாது கேபி. ஏன்னா இங்கிலாந்து இப்போ இருக்கிற, அதாவது லாஸ்ட் ஒரு 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 ஃபியூ 10 ஒரு 5 இயர்ஸ் அப்படி எடுத்து பார்த்தோன்னா அந்த ஒரு ட்ரெண்ட் ஆஃப் T20 கிரிக்கெட்டே மாத்திட்டாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான ஒரு 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 இன்டென்ட்டோட தான் ஆடுறாங்க. அண்ட் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எப்பயுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ see this series? அப்சல்யூட்லி ஐ திங்க் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஹோம் சீரீஸாக இருக்கும். யூஸ்வலியாக வந்துட்டு நம்ம இதே நிறைய வெளியே போய் ஆடி சூப்பராக பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ஆடி சூப்பராக பண்ணாங்க. அண்ட் நிறைய ஹோம் கேம்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீரீஸ் பொறுத்தவரையும் 5 T20 சீரீஸ், இது 5 மேட்ச்ன்றதே லாங் சீரீஸ் என்னை பொறுத்தவரையும். அண்ட் யங் கன்ஸ் கலக்கியிருக்காங்க யோமி. ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த சஞ்சு சாம்சனோட அண்ட் அபிஷேக் சர்மா அந்த ஒரு ஸ்டார்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு யங் எக்ஸிபிரேட்டிங் சரியான ஒரு ஃபயர் பவர் மேலே நமக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்ஸ்லாம் நம்ம ரொம்ப ரேர் இந்தியன் கிரிக்கெட் போட்டால். ரோஹித் சர்மா தான் பயங்கரமாக அந்த மாதிரி ஸ்டார்ட்ஸ் தருவார். வீரேந்திர சேவாக் அந்த காலத்தில் தருவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சன் ஆடுற கிரிக்கெட் தனியாக வேர்ல்ட் கிரிக்கெட்லேயே எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி ஆடுறதில்ல. அபிஷேக் சர்மா கிட்ட நான் ரீசெண்டாக நான் எனக்கு பேசுறதுக்கான ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லென்த்தி கான்வர்சேஷன் நாங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் ஜிம்ல. சரியான மைண்ட் செட்ல இருக்காங்க இந்த பசங்கள்லாம் வந்துட்டு. எப்படி யோசிக்கிறாங்க கிரிக்கெட். நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்னடா நீ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நீ அடிச்சது இல்லையே, என்ன யோசிச்ச, என்ன பண்ண அப்படின்னு. நான் அண்டர் 19 முடித்தேன், எனக்கு வந்து எங்கே என் கெரியர் போகுது, நான் வந்து ரஞ்சி ட்ராஃபி ஆடணும் அந்த ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஆடணும் அந்த மாதிரிலாம் யுவராஜ் நான் பேசினேன். யுவராஜ் சிங் வந்து எனக்கு வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி விட்டாரு. நீ வந்து உன்னோட கேமுக்கு நீ ரஞ்சி டிராஃபில எல்லாம் ரன் அடிக்க முடியாது. நீ வந்து ஒரே நீ ஆடு, ஒரு 20 ஃபார்மேட், உன்னோட ஸ்விங்கு கொஞ்சம் ரெடிக்கோ, அந்த ஹிட்டிங் அந்த மைண்ட் செட்லேயே இரு. இந்த ஹிட்டிங் பண்ணும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும், கவலைப்படாத. நிறைய பேர் சொல்லுவாங்க கர்ப் பண்ணு உன்னோட இன்ஸ்டிங்க்டை, கொஞ்சம் கேமை கொண்டு போ, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே மோடில் ஆடு அப்படின்னு அவர் சொன்னார். கொஞ்சம் டெக்னிக்கல் சேஞ்சஸ், அப்கோர்ஸ் அது எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்ல முடியாது. இப்போ நம்ம பேச போகிறது இந்தியா இங்கிலாண்டை பற்றி. பட் அந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது ஐ திங்க் அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு எனர்ஜி பயங்கரமாக கொண்டு வராங்க. இந்த இந்தியன் டீமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு ஐ அக்ரி. ஏன்னா நானும் ஒரு வியப்பா தான் பாக்குறேன் கேபி. ஏன்னா அபிஷேக் சர்மாவே எடுத்துப்போம், அந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல இஷ்டத்துக்கு அவுட் ஆயிட்டா, இஷ்டத்துக்கு தட்ஸ் ஹவ். அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்க டேனா வேற மாதிரி தெரிவாங்க.
சப்போஸ் அவங்க டே இல்லாட்டி என்னடா பேட்டிங்கே ஆட தெரியாது போல, இந்த பாலுக்கு போய் அவுட் ஆறான், இந்த சமயத்துல கொஞ்சம் பார்த்து ஆடலாமா அப்படிங்கிற ஒரு கோவத்தோட அந்த ஒரு ஃபீலிங் வரும். பட் அந்த லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு டெரிஃபிக் 50. யூஸ்வலா வந்து ஒரு நார்மல் ஒரு யங்ஸ்டரோட மைண்ட் செட்டு அட்லீஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ் பேக் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் இவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு ஃபெயிலியர் வந்து ஆனாலும் ஸ்டில் தே ஆர் வெரி பாசிட்டிவ் இன் தேர் அப்ரோச். நம்ம வந்து இதுதான் நம்மளுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி, நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கு. நம்ம வந்து இப்படிதான் ஆடணும், நம்மளுக்கு சக்சஸ் வரணும்னா இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த விதத்துல எஸ் டெஃபினெட்லி லாட் ஆஃப் கிரேட் பாசிட்டிவ்ஸ். நீ அபிஷேக் சர்மான்னு சொன்ன, சஞ்சு சாம்சன் சொன்ன, திலக் வர்மா கேபி அவரு என்னன்னா வேற ரகத்துல ஆடிட்டு இருக்காரு. ஒரு சரியான ஒரு ஒரு ஃபைன் ஃபார் இந்தியான்னு தான் நான் சொல்லியே ஆகணும். நீ 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 சொன்ன சஞ்சு சாம்சன் ஃபேன், நான் வந்து ஒரு திலக் வர்மா ஃபேன். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு டு சி ஹவு திலக் வர்மா. ஏன்னா ஓகே சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பவுன்ஸ் ஃபேக்டர் இருந்தது, நல்லா பேட்டுக்கு வரும். பட் இந்தியா ஸ்டில் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் பவுன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு எப்படி அவர் வந்து கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இங்கிலாண்டும் நம்ம வந்து லைட்டா குறைச்சி எடை போட கூடாது கேபி. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு பாசிட்டிவ் அக்ரெசிவ் இன்டென்ட்டோ அதே அளவு தான். ஏன்னா இங்கிலாந்துல இருக்கிறவங்க வந்து இந்த கண்டிஷன்ஸ் ஒன்றும் ஏலியன் எனிமோர் கிடையாது. எல்லாம் Correct. இங்கேயும் எல்லாம் Correct. எல்லாருமே இந்த ஒரு இந்தியால தான் ஊறி இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல அவங்க பேட்டர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல கேபி. ஃபில் சால்ட் டாப்ல வந்து எப்படி ஆடுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி ஃபில் சால்ட் வந்துட்டு சரியான ஜோன்ல இருக்கிறாரு. அந்த ஒரு பவர் பிளேல அவர் வந்துட்டு பயங்கரமா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாம ஐ மீன் அவர் அடிக்கிறது எல்லாமே கிளீன் ஷாட்ஸா இருக்கு. செம்ம பேட் ஸ்விங்கு. அவருமே நீங்க வந்து டெக்னிக்கலி ஸ்லைட்லி ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பேட்டை வந்து யூஸ்வலி க்ளோஸா வச்சிருப்பாரு. லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா பேட்டை கொஞ்சம் வெளியே வச்சிருக்காரு. ஸோ வெளியே நீங்க வைக்க உங்களோட அந்த பேட் ஸ்விங் சூப்பரா வரும். அந்த மாதிரி ஃபில் சால்ட் செம்ம ஜோன்ல இருக்காரு. ஜாஸ் பட்லர் அப்கோர்ஸ் ஸ்கிப்பர் அண்ட் ஜேக்கப் பெத்தல் அவரோட எப்படி ஆட போறாரு இந்த T20 சீரீஸ். அதுக்கப்புறம் அப்படியே அந்த பாக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். செம்ம டேலண்ட். நீங்க வந்துட்டு பிக் பேஷ் லீக்லயும் சரி எல்லா இடத்துலயுமே சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. நல்ல டெஸ்ட் கிரிக்கெட்னு செம்ம டெம்பரமெண்ட் காமிச்சாரு. ஒரு 2 ஃபெயிலியருக்கு அப்புறம் செம்ம ஜோன்ல விளையாடினாரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு பென் ஸ்டோக்ஸோட சாயில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜேக்கப் பெத்தல் கிட்ட இருக்கு. அந்த கேரக்டர் ஆகட்டும், அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும், அந்த ஒரு டெக்னிக்கலா அவர் ஆடுறதாகட்டும், அது எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் இங்கிலாண்டை பொறுத்தவரையும் ஒரே ஒண்ணுதான், அவங்களோட ஃபினிஷர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் மட்டும்தான் இருக்காரு. இது எல்லாருமே மேல ஆடக்கூடிய பேட்டர்ஸ் தான். மீன் டாப் ஆர்டர்ல ஆடுற பேட்டர்ஸ் தான். ஹாரி ப்ரூக் ஆகட்டும், ஹாரி ப்ரூக் கூட நீங்க வந்துட்டு அவர் ஒரு ஃபினிஷரா நீங்க பார்க்க முடியாது. அவருமே நீங்க வந்துட்டு நம்பர் 3 நம்பர் 4க்குள்ள நீங்க இறக்குனாதான் உண்டு. அதுக்கப்புறம் கீழ் வந்து ஃபினிஷ் பண்ற ஆள் கிடையாது. லியாம் லிவிங்ஸ்டன் மட்டும்தான் இருக்காரு. ஜேமி ஓவர்டன் இருக்காரு. அவருமே வந்துட்டு நல்ல ஸ்ட்ரைக்கர், நல்ல எபிலிட்டி இருக்கு. பட் ப்ரூவன் கமாடிட்டியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே லியாம் லிவிங்ஸ்டன் மட்டும்தான் இருக்காரு. பட் அந்த விதத்துல கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் டச்ல டெஃபினெட்லி கொஞ்சம் இங்கிலாந்து கொஞ்சம் ஒரு வரி பண்ணுவாங்க. பட் இன்னொரு ஃபேக்டர் நான் பார்க்குறேன். ஐ திங்க் இது திஸ் டைம் ஆஃப் த இயர் ஈடன் கார்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேம் ஆட போறாங்க. இது வந்து ப்ராப்பர் வின்டர். நார்த்ல வந்துட்டு சும்மா அப்படியே ஃபாக் வந்து நிறைய மேட்சஸ் கேன்சல் ஆகும், புல்னு போயிட்டே இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஈஸ்டர்ன் சைடு ஈடன் கார்டன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஈடன் கார்டன்ஸ்னாலே ஹை ஸ்கோரிங் ஒரு சின்னசாமி ஸ்டேடியம் மாதிரி தான் அந்த கிரவுண்டும் இருக்கும் யூஸ்வலி அந்த IPL டைம்ல. பட் ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம வந்து அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அந்த ஸ்விங் இருக்கும். முகமது ஷமி அவரோட ஹோம் கிரவுண்டு வேற, அப்படியே வருவாரு, வந்து அப்படியே அந்த சீம் அப்பு போடுவாரு. அதெல்லாம் தான் எப்படி இருக்க போகுதுன்றதா. ஏன்னா அண்டர் லைட்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆடும். வந்து ஒரு விஜயாசாரி ஆடணும் ஒரு காரியமே பெங்காலோட தான் அதே பெங்கால் ஷமி வந்தாரு. எக்ஸாக்ட். ஆமா. இந்த டைம் ஆஃப் தி இயர் ஈடன் கார்டன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். Absolutely, I agree with you. ஆஃப் த விக்கெட் நிறைய மூவ் ஆகும்.
எஸ்பெஷலி கிராஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மற்றபடி டெஃபினெட்லி கிரவுண்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட். மற்ற கரெக்ட். கிரவுண்ட்ஸ்லாம் நம்ம செகண்ட் மேட்ச் வந்து சேப்பாக்ல ஆடுறோம், மீதி எல்லாம் வெஸ்ட்ல ஆடுறாங்க. வெஸ்ட்ல பவுன்ஸ் இருக்கும், பட் அங்கேயுமே ஸ்லைட்லி கோல்டரா இருக்கும். பட் இவ்வளோ கோல்டெல்லாம் இருக்காது. ஈடன் Absolutely. கார்டன்ஸ்ல ஐ ஒன்ட் பி எல்லா ஸ்வெட்டர் போட்டாலும் ஆடுவாங்க. கண்டிப்பா ஐ அக்ரி. நம்மளா ஐ மீன் நீலானுமா இருக்கட்டும் இல்லாட்டி வியூவர்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு ஐபிஎல்ல ஈடன் கார்டன்ஸ் அது எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் வந்து நல்ல ஹை ஸ்கோரிங் மேட்சஸாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி கிரவுண்டு, ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு. ஸோ மேபி கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கணிச்சு ஆட வேண்டிய அந்த ஒரு சூழல் வந்தாலும் வரும். ஸோ எந்த டீம் அது பண்ண போறாங்க அப்படின்ட்டு வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சீ. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இங்கிலாந்து நீ சொன்ன மாதிரி அந்த ஃபினிஷிங் ரோல் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் என்னன்னா, ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் டெஃபினெட்லி அந்த பக்கம் ஒரு பலம் இருக்கு. பட் நீ சொல்ற மாதிரி பார்க்கும்போது இந்த ஒரு கோல்ட் கண்டிஷன்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரோல் இருக்குமா, இல்லாட்டி அந்த அளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு அந்த ஒரு கேள்வியும் வருது கேபி. தெரியல யோமி. ஐ திங்க் மேபி ஒரு ஸ்பின்னரோட வருண் சக்கரவர்த்தியோட போகலாம். அண்ட் அக்ஷர் பட்டேல் அஃப்கோர்ஸ் அவர் தான் வைஸ் கேப்டன். அண்ட் வருண் சக்கரவர்த்தியை நீங்க ஸ்பின்னராகவே பார்க்க தேவையில்ல. நீங்க அந்த ஒரு ஷட் டவுன் போலர் தான். பெரிய ஓவர் வந்துடுச்சுன்னா அடுத்த ஓவர் இந்தாங்க வருண் சக்கரவர்த்தி, இந்த ஓவர் ரன்னு நிறுத்தி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துடலாம். அவர் ஒரு ஒரு டைட் ஓவர் ஒன்று போடுவார். மிடில் ஓவர்ஸில் அந்த ஒரு மொமெண்டம் கையை விட்டு போதா, வருண் கமான் இந்தாங்க ஒரு ஓவர் போடுங்க, ஒரு 5 ரன் 6 ரன்ஸ் ஓவர் போடுங்க அப்படின்ற மாதிரி. ஆக்லாண்டோட டாப் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மிடில் ஓவர்ஸ்ல ஆடும்போது வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு போலர் பயங்கர எஃபெக்டிவ். நான் வந்து அவர் கேப்டன் பண்ணும்போதும் சரி ரொம்ப ஒரு துருப்பு சீட்டு மாதிரி நமக்கு வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா இந்த மாதிரி போலர் மாதிரி ஒரு பெரிய ஓவர் போதா வாங்க அதான் வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு போலர் வந்து சமங்க. நீங்க வந்துட்டு அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஹென்ரிச் கிளாசன் வந்துட்டு பெரிய பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு, வருண் சக்கரவர்த்திக்கு அவுட் ஆயிட்டே இருந்தார். அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் எப்பவுமே வருண் கிட்ட எப்பவுமே இருக்கும். சம்டைம்ஸ் ரன்னு போவாரு, சம்டைம்ஸ் வந்து ரன்னு போவாரு. பட் ஆனால் நீங்கள் மோர் ஆஃபன் த நாட் யூ வில் ஆல்வேஸ் ஒரு அஞ்சு மேட்ச் சீரீஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் சூப்பராக போட்டுருவார். ஏதாவது ஒரு மேட்ச் டெஃபினெட்லி ரன்னுக்கு போவார். அது வெரி நார்மல். ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அபவுட் வருண் என்னன்னா, நீ சொல்ற மாதிரி அந்த ரன்னு போற மேட்சுமே உனக்கு வந்து கெட் யூ 2 விக்கெட்ஸ் அகெயின். இட் மேக்ஸ் எ பிக் டிஃபரன்ஸ். அவர் வந்து ஒரு 10 ரன்ஸ் பர் ஓவர் இல்லாட்டி 12 ரன்ஸ் பர் ஓவர் போனா கூட ஒரு 2 விக்கெட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் டெஃபினெட்லி இந்த டிபார்ட்மெண்ட்ல கம்பேர்ட் டு இங்கிலாந்து. ஏன்னா இங்கிலாந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்வியஸ்லி ஆதில் ரஷீத் தான் மெயின் ஸ்பின்னர், அவரை சுற்றி தான் இருக்கு. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், கேம்பியனர் ராதர். லியம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, நீ சொன்ன மாதிரி ஜேக்கப் பெத்தல் இருக்கிறாங்க. பட் இந்த கண்டிஷன்ல ஓகேயா அப்படின்ட்டு யோசிக்கும் போது டெஃபினெட்லி இந்தியா பக்கம் தான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கு. அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கமிங் டு த ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ரெண்டு பேரும் ஐ மீன் கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு பேலன்ஸ் தெரியுதுக்கா. ஐ திங்க் ரெண்டு டீமுமே ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபயர் பவர் தெரியுறாங்க. ஆப்வியஸ்லி முகமது ஷமிக்கு ஒரு என்னதான் அவர் வந்து நம்ம வந்து நல்லா பண்ணுவாரு அப்படின்ட்டு சொன்னாலும் அவருக்குமே ஒரு நல்ல ஒரு 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 கம்பேக் சீரீஸ் அவருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட், பேக் இன் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட். எஸ், சையத் முஸ்டாக் அலிலாம் ஆடி ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்காரு. பட் ஸ்டில் அந்த ஒரு பெஸ்ட் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் எல்லாருக்குமே தெரியும், இஸ் இன் கிரேட் ஃபார்ம். ஹர்ஷித் ராணா இருக்காரு. பட் கம்பேர்ட் டு அந்த சைடு கொஞ்சம் ஐ ஃபீல் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு in terms of you have a Jofra Archer, Mark Wood, Gus Atkinson அவருமே வந்து டீசெண்டா நல்லாவே இன்ஃபேக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஜேமி ஓவர்டன் நீ சொன்ன மாதிரி அவருமே வந்து ஒரு 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 டீசெண்டான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல ஐ கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி 50-50 தான் நான் சொல்றேன். கேபி, வாட் டு யூ ஃபீல்? ஐ திங்க் இந்த டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் அஹெட் வந்து இங்கிலாந்து தாங்க. ஏன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர் இஸ் பேக். நீங்க வந்துட்டு ஜாஃப்ரா கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். கம்பேக் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தான் தவிர இஸ் பீன் பிளேயிங் லாட் ஆஃப் டொமஸ்டிக் மேட்சஸ் நிறைய விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் நீங்க அவரை ஃபாலோ பண்றீங்க, அவரோட கிரிக்கெட்டை நிறைய நீங்க ஃபாலோ பண்றீங்க, நிறைய விளையாடிட்டு இருக்காரு.
அண்ட் நல்ல ரிதம்ல தெரியுறாரு. இப்போ ரீசெண்டா ஒரு 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 பவுன்சர் பிளானுக்கு ஏதோ ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். சரியான ரிதம்ல இருக்காரு. அவர் ரிதம்ல இருக்கிறார் அப்படின்னாலே சரியான ஒரு பேஸ் அட்டாக்கா இருக்கும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அவருமே அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்ம்ல இருக்காரு. நல்ல ஒரு பேஸ் அட்டாக் வச்சிருக்காரு. மார்க் வுட் அவருமே வந்துட்டு வேற லெவல் ஸ்பீட்ல போடுவார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் அந்த விதத்துல இங்கிலாந்து ஸ்லைட்லி அஹெட் தேன் இந்தியான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் ஒரு bowler தான் வந்துட்டு அவருமே இஸ் அ வெரி குட் ஸ்விங் bowler தான். முகமது ஷமி அவரோட கம்பேக் எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சர்ப்ரைஸ் தான். எப்படி இருக்கும், நல்லா அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு, எப்படி கம்பேக் பண்ணோன்றதுலாம் அவருக்கு தெரியும். அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஸ் பாடி ரியலி வெல். இவ்வளோ வருஷம் ஆடி இருக்காரு. என்னதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருக்கும், இதுதான் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் டெஃபினெட்லி இருக்கும். அதெல்லாம் தாண்டி எப்படி அவர், ஏன்னா 5 மேட்ச் 5 மேட்ச் 5 மேட்ச் இருக்கிறதுனால 5 மேட்சுமே அவர் ஆடுவாரா அப்படின்றதும் ஒரு கொஸ்டினா டெஃபினெட்லி இருக்கும் ஓவரால். பட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா டூ குட், வெரி வெரி அவுட்ஸ்டாண்டிங். அக்சர் பட்டேல் சொல்லவே வேணாம், அவர் கலக்கியிருக்காரு. வேர்ல்ட் கப்லயும் சூப்பரா பண்ணாரு. ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் வைஸ் கேப்டன் வேற இந்த வாட்டி. அவருக்குமே ஒரு புது பொறுப்பு. அவருமே நல்லா பண்ணணும் பாப்பாரு. வருண் சக்கரவர்த்தி அஃப்கோர்ஸ் நிறைய பேசணும். அண்ட் ரவி பிஷ்னோய் அவருமே கன்சிஸ்டண்டா இருந்திருக்காருங்க இந்த ஃபார்மேட்டை பொறுத்தவரையும். அப்சல்யூட்லி. அதே ஐ திங்க் இன்னொரு விஷயம் ஐ மீன் நிறைய பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசணும். ஒரு சில விஷயங்கள் டு அட்ரஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிங்கு சிங் அவரு வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல அந்த அளவுக்கு நினைச்ச அளவுக்கு போகல. ஸோ ஐ திங்க் அண்ட் வித் நிதிஷ்குமார் ரெட்டி ரியலி டூயிங் வெல் இந்த பிஜிடியா இருக்கட்டும், அந்த ஹோம் சீரீஸ்ல நடந்த அந்த மேட்சஸா இருக்கட்டும். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a toss up between ரிங்கு சிங் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டியா தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. ஸோ we'll have to wait and see. பட் ப்ராபப்ளி ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால நிதிஷ் ரெட்டிக்கு கொஞ்சம் ப்ராபப்ளி ஃபேவரா போகாம இருக்கலாம். ஏன்னா ரிங்கு சிங் ஒரு ஆடட் ஃபிளேவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கொண்டு வராரு. ஸோ மேபி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரிங்கு சிங் அஹெட் ஆஃப் நிதிஷ்குமார் ரெட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நெவர்திலெஸ் எஸ், ஐ திங்க் என்னதான் வந்து ஒரு 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 ரெண்டு டீமுமே வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு சொன்னாலும் இந்தியா வந்து ஸ்டார்டிங் ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லலாமா கேபி? ஜஸ்ட் ஷியர் அந்த ஒரு ஃபினிஷிங் ரோலா இருக்கட்டும், ஆர் அந்த ஒரு எட்ஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஒரு ஸ்பின்னர் குவாலிட்டியா இருக்கட்டும், இந்தியா ஃபேவரட்ஸ். இங்கிலாண்டை பொறுத்தவரையும் ஜேக்கப் பத்தல் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆட போறாரு. அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆட போறாங்க. அண்ட் இந்தியாவுக்கு எப்பவுமே அந்த ஒரு ஃபயர் பவர், நீங்க சொன்ன அந்த ரிங்கு சிங் ஃபேக்டர் வந்துட்டு எப்பவுமே அந்த ஒரு ஃபினிஷர் ரோல் பண்றவங்க சம்டைம்ஸ் அந்த ஒரு ஃபெயிலியர் வரதான் செய்யும். அந்த ஒரு ஃபேஸ்ல வந்துட்டு அந்த ஒரு ஃபெயிலியர் எப்பவுமே வரும். அது வந்துட்டு அந்த ஒரு ஃபெயிலியர் வராட்டி எல்லா மேட்ச் அடிச்சாங்கன்னா அது அடிக்கவே முடியாது. அந்த ஒரு ஃபெயிலியர் வரும்போது தே வில் கோ பேக் அண்ட் ஒர்க். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு ஃபினிஷராக வரும்போது இட்ஸ் a வெரி வெரி ஆடட் அட்வான்டேஜ் யோமி என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா யூஸ்வலி அந்த ஒரு போலர்ஸ் நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறதே வந்து ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வச்சு தான் ப்ராக்டிஸே பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நிறைய பேர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70% ரைட் ஹேண்டருக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, 30% தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. அந்த எக்ஸிக்யூஷன் சம்டைம்ஸ் எரர் ஆகும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் லெஃப்ட் ஹேண்டர் ஃபினிஷராக இருக்கிறது. ரிங்கு சிங் டெஃபினெட்லி அந்த ஒரு இனிஷியலா அந்த இன்டர்நேஷனல் கரியர்ல பயங்கரமான ஒரு ஃபிளரிஷ் இருந்துச்சு. ஏன்னா அவர் என்ன ஸ்ட்ரென்த்ஸ் என்ன வீக்னஸ் என்னன்றது போலர்ஸ் இல்ல டீம்ஸ் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை அவர் ஒர்க் பண்ணிட்டு டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாருன்றது தான் என்னோட ஃபீல். அண்ட் அவர் நல்ல ஒரு ஜோன்ல வந்தாரு அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குங்க. ஐ திங்க் சரியான ஒரு ஃபினிஷர். அவரு செம காம் ஹெட். அவர் அடிக்கிற ரேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஃபைனலா கேவி ஒரு 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 ஃபைனலா ஒரு ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் யூ அண்ட் மீ. ஐ எம் கோயிங் டு ஒரு ஒரு மேட்ச் அப் மாதிரி உனக்கு நான் தர போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அப் ஆர்ச்சர் வர்சஸ் சஞ்சு சாம்சன். உன்னோட ஃபேவரட் சஞ்சு சாம்சன். ஆர்ச்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸு ரிப்ஸுக்கு போடுவாரு. சஞ்சு புல் ஷாட்டு நல்லாவும் ஆடுவாரு. எந்த பக்கம் நீ சாயற? பவுன்ஸ் இருந்துச்சுன்னா சஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிறைய பவுண்டரிஸ் போகும், அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் சஞ்சு.
அண்ட் எஸ்பெஷலி ஜாஃப்ரா ஆர்ச்சர்லாம் இந்த பவுன்சர்லாம் போட்டாருன்னா பின்னாடிலாம் அடிக்க மாட்டார், ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்லேயே அடிப்பாருங்க அவர் சஞ்சு. சஞ்சு சாம்சன் ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்லேயே அடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃபைன், நானும் ஐ எக்ஸ்பெக்டட், பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேன் சர்ப்ரைஸ் யூ. நான் இது வந்து ஒரு மாதிரி ஆர்ச்சர் பக்கம் சாயிறேன். நெக்ஸ்ட் அப் அதில் ரஷீத் வர்சஸ் கை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு தெரியல, பட் செகண்ட் மேட்ச்ல வந்து இதுதான் ஒரு ஒரு டிபிக்கல் பேட்டர் ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன்ஸ் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கொஞ்சம் அப்படியே சல்புல்னு போவோம். ஓகே ஓகே ஓகே, ஆதில் ரஷீத் வர்சஸ் ஸ்கை. கேபி, ஸ்கை 360, ஆதில் ரஷீத் ரொம்ப புத்திசாலியான ஒரு bowler. ஐ திங்க் சூரியகுமார் யாதவ் அகெயின்ஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் டெஃபினெட்லி கொஞ்சம் பார்த்து தான் ஆடுவார். யூஸ்வலி லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர்லாம் போட்டால் நல்லா உள்ள வந்து இங்கே ஃபைன் லெக் மேலே நல்ல ஸ்வீப்லாம் சூப்பராக ஆடுவார், ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் ஸ்வீப் ஆடுவார், ஓவர் எக்ஸ்ட்ரா கவர்லாம் சூப்பராக ஆடுவார். அண்ட் ஆதில் ரஷீதுமே ரொம்ப ஸ்மார்ட் bowlerங்க. பிளாக் சாயில் விக்கெட்டில் சூப்பராக போடுவார் அவர் ஆதில் ரஷீத். பிளாக் சாயில் அந்த ஸ்கிட் ஆகி பட்டு அடிக்கிறதுல கூகுளி சூப்பராக போடுவார். நல்ல ஒரு கான்டெஸ்டாக இருக்கும். பட் அகெயின் நான் ஈடன் கார்டன்ஸ் விக்கெட்டு, அதனால வந்துட்டு ஐம் கோயிங் வித் சூரியகுமார் யாதவ். யா ஓகே, ஈவன் நானும் ஸ்கை பக்கம் ஒன்லி பிகாஸ் இந்த பார்ட் ஆஃப் த டைம்ல வந்து விக்கெட் அந்த அளவுக்கு ட்ரையரா இருக்காது, கோல்டா இருக்கும். ஒரு ஸ்பின்னருக்கு வந்து அந்த அளவுக்கு grip கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. Yeah. ஸோ யா லெட்ஸ் see இந்த ஃபேக்டர்ஸ் வந்து மைட் கோ ஃபார் ஸ்கை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, லாஸ்ட் அப் ஹர்ஷ்தீப் சிங் வர்சஸ் ஃபில் சால்ட். ஹர்ஷ்தீப் சிங் டாப் ஆஃப் இஸ் ஃபார்ம், ஃபில் சால்ட் டாப் ஆஃப் இஸ் ஃபார்ம். பட் எனக்கு என்னமோ வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் போது கேபி, அந்த பால் உள்ள வந்து நட்டேர்னு ஒன்று பேட் அடிக்க போது, இல்லாட்டி அவர் வந்து போல்ட் ஆக போறாருன்னு தான் எனக்கு தோணுது. வாட் டு யூ திங்க்? ஃபில் சால்ட்டுங்க, அவரோட ஹோம் கிரவுண்டு தான். லாஸ்ட் இயர் கேகேஆர் ஃபுல்லாக ஆடினாரு. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் சூப்பராக அவருக்கு தெரியும். அவர் ஒரு நல்ல ஃபீல், எப்போவுமே ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து அந்த கிரவுண்டு உள்ளே நடந்து போகிறதே ஒரு செம ஃபீல் இருக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். ஐ திங்க் ஃபில் சால்ட் டெஃபினெட்லி, ஐ திங்க் ஃபில் சால்ட் வில் டூ வெல். நீ வந்து அந்த டிபிக்கல் பேட்டர் சைடு எடுத்திருக்க, நான் அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் நான் தரேன், அதுக்கு ஒரு ரீசனிங் நான் தரேன். பேட்டர்ஸ் சைடு தான். ஆமா, அவர் வந்து ஆண்டது வந்து ஏப்ரல் மேல நல்ல வெதர் பேட்டிங்க்கு வரும். கரெக்ட். நவம்பர் ஜனவரியில் ஆட போறாங்க, நீயே ஸ்டார்டிங்ல சொன்ன. பட் வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் see. மக்களே நீங்க சொல்லுங்க, யார் பக்கம் நாங்க சொன்ன மேட்சப்ஸ் வந்து யார் பக்கம், யார் வின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு யாராவது ஒரு புது மேட்சப் ஏதாவது இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் கேபி. அதோட இந்த ஒரு ப்ரிவியூ முடிச்சுக்கிறோம். இட் இஸ் கோயிங் டு பி a வெரி எக்ஸைட்டிங்கான ஒரு சீரிஸ். ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஏன்னா இந்தியா வந்து ஆப்வியஸ்லி ஹோம்ல வந்து வெரி டாமினன்ட். பட் ஐ திங்க் இந்த வாட்டி இங்கிலாந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. லாஸ்டா கேபி, ப்ரெடிக்ஷன் டைம், இந்த சீரிஸ் யார் பக்கம்? ஐ திங்க் 3-2 இந்தியா. ஓகே, நானும் அதே தான் ஐ ஃபீல். 3-2 இந்தியா பக்கம் தான் நான் சொல்றேன். ஓகே, நீங்க சொல்லுங்க யார் பக்கம். யாராவது இங்கிலாந்து யாராவது இருக்கீங்களா? இங்கிலாந்து சைடுக்கு யாராவது ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு இருந்தா டெஃபினெட்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே கேபி, தேங்க்ஸ் a lot for your time. Thanks a lot மக்களே for watching this video. I'll see you guys in the next one. Yes, I'll see you guys in the next one. Until then, this is KB and Yomi signing off the field. Thank you மக்களே. Thank you. Bye bye.